கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஆமென். எத்தனை நாள் ஆனாலும் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் நான் சொல்லுவேன், என் கர்த்தர் என் வாழ்க்கையில் நல்லவராகவே இருந்திருக்கிறார். ஆமென். எனக்கு பொல்லாப்பு நேரிடும் போது கூட நான் சொல்லுவேன், என் கஷ்டங்கள் நேரிடும் போதும் கூட நான் சொல்லுவேன், என் கர்த்தர் என் வாழ்க்கையில் நல்லவராகவே இருந்திருக்கிறார். ஆமென். ஏனென்றால் நான் நிச்சயமாக ஒன்று சொல்ல முடியும், என்னன்னா எனக்கு வர எந்த கஷ்டங்களுக்கும் என் ஆண்டவருக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் அவர் தூக்கி சுமந்தது மாத்திரம்தான் உண்மை. எனக்கு சில சமயம் என் மனசு தான் சொல்லும், ஒருவேளை ஆண்டவர் இந்த பிரச்சனையை கொடுத்துருப்பாரோ, ஒருவேளை அவர் இதை செஞ்சுருப்பாரோ. அது 100க்கு 100 போய் என் ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒரு நாளும் தீமைகளை அனுமதிக்கிற தேவனே கிடையாது. ஆமென். நான் கூட குறும்பு பண்ணும்போது என் பிள்ளைங்களை 2 அடி அடிச்சிருவேன், ஆனால் ஆண்டவருக்கு அந்த மனசு வரவே வராது. ஆமென். அவர் எல்லா நாளும் என்னை தூக்கி சுமந்து பாதுகாக்கிற தேவன். இன்னைக்கு விமென்ஸ் ஃபெலோஷிப்பில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துக்கிறேன். எங்களோடு நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாள் காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளாய் இருக்கிறது. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? வருடம் முழுவதுமாக எத்தனை வருஷம் ஆனாலும் தெரியும், காலையில எந்திரிச்ச உடனே என்னோட ஆண்டவருடைய கிருபை என் வாழ்க்கையில புதியவைகளா இருக்குது. அதுதான் என்னை அந்த நாள்ல இன்னும் அதிகமாய் ஓட வைக்கிறது. ஆமென். ஒரு வசனம் எடுக்கலாமா? புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22, 23. நாம் நிர்மூலம் ஆகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவருடைய இரக்கங்களுக்கு எப்படியா முடிவே இல்லை. ஒருவேளை நான் நினைக்கலாம், நான் இந்த தப்பு பண்ணிட்டேனே என்ன பண்றது, நான் ஒருவேளை லைஃப்ல இந்த தப்பு பண்ணிட்டேனே நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்குற எல்லாத்துக்குமான ஆன்சர் என்னன்னா, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லையா. ஆமென். அவர் என் மேல வச்சிருக்கிற இரக்கம், என் குடும்பத்தின் மேல வச்சிருக்கிற இரக்கம், என் பிள்ளைகள் மேல வச்சிருக்கிற இரக்கம், என் சூழ்நிலையின் மேல வச்சிருக்கிற இரக்கம், ஒருவேளை நான் வெளியே கடன் வாங்கியிருந்தேன்னா என்னுடைய ஃபினான்ஷியல் பகுதியில் அவர் வச்சிருக்கிற இரக்கம், அது எல்லாம் ஒரு நாளும் பழசாகாது. என்ன சொல்லுது? அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லையா. நம்ம எல்லாரும் திட்டம் போது கூட சொல்லுவோம்ல, அவ்வளவுதான், ஒரு அளவுக்கு தான் எப்படி இருக்க முடியும், பொறுமையா இருக்க முடியும், இதுக்கு மேல நீ திரும்ப திரும்ப இதை பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா அடி கிடைக்கும் சொல்கிறோமா. ஆனால் வசனம் சொல்கிறது அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லையா. நான் முதல்ல பண்ண தப்புக்கும் ஆண்டவர் மன்னிப்பு கொடுத்துட்டாரு, இப்போ பண்ண தப்புக்கும் ஆண்டவர் இரக்கத்தை காமிச்சிருக்காரு. ஃப்யூச்சரில் ஒருவேளை நான் ஏதாவது தவறுனாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய இரக்கம் வாழ்க்கையில் மாறவே மாறாது. எந்த சூழ்நிலைக்கு போனாலும் ஆண்டவர் என்னை தூக்கி சுமந்து தப்பு வைக்கிற தேவன். வீடியோ பார்த்துட்ருக்கிற நீங்கள் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் பலவீனப்பட்டு உட்கார்ந்துருக்கலாம். உடல் சோர்விலையோ இல்லை உங்களால் முடியாத வியாதியினாலேயோ வலியினாலேயோ உட்கார்ந்துருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுடைய வலிகள் ஆண்டவருக்கு மறைவாய் இருக்கவில்லை. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய குடும்பத்தின் மேல அவருடைய இரக்கங்கள் ஒரு நாளும் முடிந்து போவதே கிடையாது. நம்மளுக்கு வலி இன்க்ரீஸ் ஆக நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே நீங்க மறந்துட்டீங்களா, எனக்கு ரொம்ப வலிக்குது, என்னால தாங்க முடியல, என்னால ஹாஸ்பிட்டல் போக முடியல, இப்படி புலம்பிக் கொண்டிருக்கிற உங்களை எல்லாம் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஆமென். அவை காலைதோறும் எப்படி இருக்குதா, புதியவைகளா இருக்கிறது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவர் என் மேல ரொம்ப இறங்குகிற தேவனா இருக்கிறார். ஆமென். ஒரு மனுஷனை பத்தி நீதிமொழிகளை சொல்லுது, அவன் இறங்கி கடன் கொடுக்கிறானா. அவன் என்ன பண்றானா, இறங்கி ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷனோட நிலைமையை பார்த்துட்டு என்ன சொல்றான், ஐயோ இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி தனக்கு இருக்கிற பணத்தை கொடுக்குறான். அப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவார், அவர் என் மேலே இரக்கம் காட்டுகிற தேவனாக இருக்கிறாரு. நீங்கள் வழியில் ரொம்ப நாள் இருந்துக்கிட்டே இருக்கிறது அவருடைய சித்தமே இல்லை, வெகு சீக்கிரம் ஆண்டவர் உங்களை குணமாக்குவார். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அடுத்த வசனம், அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரியதா இருக்கிறது. அவருடைய உண்மை எப்படிதான் பெரியதா இருக்கிறது. நம்ம பல நேரத்துல பொய் சொல்றதுனால நம்ம நினைச்சுக்கிட்டோம், அப்போ ஒரு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, இப்போ ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு, அவர் ஒருவேளை மறந்துட்டாரோ, ஒருவேளை அவர் என் வாழ்க்கையில உண்மை செய்யாம போயிடுவாரோ. ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய உண்மை எப்படிதான் இருக்குதா, பெரியதா இருக்கிறது. இந்த நாள்ல ஒவ்வொரு நாள் காலையில நீங்க எப்படி ஆரம்பிக்கிறீங்களோ, காலையிலனாலும் நீங்க பயந்துக்காதீங்க, ஐயோ இவங்க என்னைய ரொம்ப அதிகாலையில் எந்திரிக்க சொல்கிறாங்க அப்படின்னு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்கம். நீங்கள் எப்படி எந்திரிக்கிறீங்களோ அந்த நாள் காலையில் நீங்கள் எப்படி ஆரம்பிக்கிறீங்களோ அந்த ஆரம்பத்தின்படி தான் உங்கள் நாள் ஃபுல்லாக போகுது. சில பேர் எந்திரிக்கும் போதே சந்தோஷமா எந்திரிப்பாங்க, சிலர் எந்திரிக்கும் போதே ஒரு பயத்தோடு எந்திரிப்பாங்க தெரியுமா, சிலர் எந்திரிக்கும் போதே ஒரு பதட்டத்தோடு எந்திரிப்பாங்க. உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும், ஒரு சில நாள் நான் சந்தோஷமா எந்திரிச்சிருக்கேன், ஒரு சில நாள் என்ன எனக்கு எப்படி தூக்கம் எப்படி டிஸ்டர்ப் ஆச்சுன்னு தெரியல, எனக்கு ஒரு நிம்மதியான தூக்கம் இல்லையே அப்படின்னு நினச்சி எந்திரிக்கும். ஒரு சில நாள்
நான் ஒருவேளை மருந்து குடிக்காம விட்டுட்டனோ, ராத்திரி எனக்கு ப்ரெஷர் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி சில நாள் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, எந்திரிச்சிருப்பீங்க. ஒரு சில நாள் என்னால் ராத்திரி ஃபுல்லாக வலி தாங்க முடியலையே, நான் ஒழுங்காக தூங்கலையே அப்படின்னு நினச்சி எந்திரிச்சிருப்பீங்க. ஒரு சில நாள் காலையில் எந்திரிச்சு நான் எப்படி கடனை கட்ட போகிறேன், அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே என்ன பண்ணியிருக்கீங்க, எந்திரிச்சிருக்கீங்க. ஒரு சில நாள் வீடுகளில் ராத்திரி இல்லை அந்த சாயந்தரம் ஏதாவது நடந்த ஒரு பிரச்சனை அதவே மனசில் யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, எந்திரிக்கும் போது நம்ம இருதயம் எப்படி இருக்குது, அப்படியே கல்லை கட்டி தொங்க விட்ட மாதிரி இருக்குது. என்னடா இப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து இருக்கோமே. ஒரு சில நாள் 365 நாளில் ஒரு சில நாள் தான் நம்ம சந்தோஷமாக எந்திரிக்கிறோம். முக்கால்வாசி நாள் பெரிய பாரத்தோடு எந்திரிக்கிறோம். இன்றைக்கி நான் உங்களுக்கு அழகாக ஒரு லெசன் சொல்லித்தரேன். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் எந்திரிக்கும் போது இந்த சில காரியங்களை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாக நல்லாயிருக்கும். ஆமேன். இப்போ எத்தனை பேர் சொல்கிறீங்க, நான் இதை கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கேன், எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும். ஏன்னா நிறையா நாள் நம்ம காலையில் சந்தோஷமாக எந்திரிக்கிறதே இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாரு, அவைகள் காலை தோறும் எப்படி இருக்குதான், புதியவைகளை. அந்த நாள் ஃபுல்லாக நீங்கள் எந்திரிக்கிறதுக்கு, நீங்கள் நடந்துக்கிறதுக்கு, உங்களுக்கு வர பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வர்றதற்கு ஏற்ற பலனை ஆண்டவர் ஒவ்வொரு நாள் காலையிலையும் ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். படிக்கலாமா? நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீதிமொழிகள் 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இன்னொரு தடவை வாசிக்கலாமா? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஒரு நாளை நீங்க பயத்தோட ஆரம்பிக்காதீங்க, ஒரு நாளை நீங்கள் கலக்கத்தோடு ஆரம்பிக்காதீங்க. ஆண்டவருக்கு தெரியாதா உண்மையாலுமே நீங்கள் எந்த சூழ்நிலையில் போயிட்டுருக்குறீங்கன்னு? ஆனாலும் சொல்கிறாங்க, மரணமும் ஜீவனும் எதில் இருக்குதான், நாவின் அதிகாரத்தில். எந்திரிச்ச உடனே குழந்தைங்களை திட்டுறது, எந்திரிச்ச உடனே ஐயோ கிச்சனில் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, எந்திரிச்ச உடனே காய்கறியெல்லாம் வாங்கியாச்சான்னு தெரியல, எந்திரிச்ச உடனே இன்றைக்கி என்ன குழம்பு வைக்க போகிறேன்னு தெரியல. இல்லை ஆண்களாக இருந்தீங்கன்னா எந்திரிச்ச உடனே இன்றைக்கி கம்பெனிக்கு போனேன்னா மேனேஜர் என்ன சொல்லுவார்னு தெரியல, எந்திரிச்சோன்னே இவங்கள்ட்டெல்லாம் நான் என்ன சொல்லி பதில் சொல்லி முடிக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. இல்லை எந்திரிச்சோன்னா குடும்பம் இப்படி இருக்குதே, சந்தோஷமாக இருந்த குடும்பம் இப்போ ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சி ஒரு பாரத்தோடு எந்திரிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, எந்த ஒரு நாளும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு பயத்தோடு ஒரு கலக்கத்தோடு நீங்கள் ஆரம்பிக்காதீங்க. ஆரம்பிக்கும் போதே ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு ஆரம்பிங்க. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நான் சொல்கிறேன், எவ்வளோ மோசமான சூழ்நிலையில் இருந்தாலும் சொல்கிறேன், ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு ஆரம்பிங்க. ஆமேன். நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் இதை. ஏன்னா 2 குழந்தைங்களை வந்து அட் அ டைமில் முடியாமல் ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தோம். அப்போது ஹாஸ்பிட்டலில் தான் தங்கியிருந்தோம் நைட்டு. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது பயமாக இருக்கும். பிள்ளைங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாங்கன்னே தெரியாது. இதில் வெயின் இன்ஜெக்ஷன் போட்டிருப்பாங்க, 2 பேரும் 2 தனி பெட்டில் படுக்க வச்சுருந்தாங்க. காலையில் எந்திரிக்கும் போது பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது, அவங்க எவ்வளோ வலின்னு சொல்லுவாங்கன்னு தெரியாது, அன்றைக்கி என்னென்ன இன்ஜெக்ஷன் போடுவாங்கன்னு தெரியாது. ஆனாலும் காலையில் எந்திரிச்சோன்னே நன்றின்னு சொல்லும்போது அந்த சூழ்நிலையே மாறுறதை நான் பார்த்துருக்கேன். இதை நான் ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கேன். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோ மோசமான சூழ்நிலையிலையும் அம்மாவாக இருக்கிற அப்பாவாக இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும், பிள்ளைங்களை ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தா நம்ம கூட போய் ஒரு 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வந்துடும், அது நம்மளுக்கு பெருசாக தெரியாது. ஆனால் பிள்ளைங்களை வந்து கூப்பிட்டு இது பண்ணும்போது குழந்தைங்களாக இருப்பாங்க. அப்போ அவங்கள ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கும்போது அன்றைக்கி ராத்திரி படுக்கும்போது என் மனசில் அவ்வளோ பெரிய கலக்கம். டாக்டர் வந்து பார்த்துட்டு போனதுக்கப்புறம் அவ்வளோ ஒரு கலக்கம், ஒரு மாதிரி தலையெல்லாம் வலிச்சது. எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியல, எப்போ இவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது காலையில் எந்திரிக்கும் போது எந்திரிச்ச உடனே நான் இந்த பக்கம் ஒரு குழந்தை, இந்த பக்கம் ஒரு குழந்தை, யார் எப்படி இருக்கான்னு நான் பார்க்காம ஆண்டவரே நான் நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொன்னேன் பாருங்கள். அந்த ரூம்குள்ளே ஒரு பெரிய ப்ரெசன்ஸ் வந்து ஃபில் ஆனதை நான் பார்த்தேன். அந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களுக்கு என்னப்பா நீங்கள் சொல்லுவீங்க, நன்றி சொல்லுவீங்க அப்படி இல்லை, எனக்கும் மோசமான சூழ்நிலை வந்திருக்குது. அந்த சூழ்நிலையில் ஆண்டவரே நன்றி ஆண்டவரேன்னு சொன்னேன். நான் எந்த மனநிலைமையில் எனக்கு சொன்னேன்னு தெரியல, ஆனால் நிறைய வார்த்தைகளை கேட்க கேட்க நீங்கள் எவ்வளோ மோசமான சூழ்நிலைக்கு போனாலும் அந்த இடத்துல உங்களால் வாயை திறந்து நன்றி சொல்ல முடியும், புலம்பாம இருக்க முடியும், கத்தாம இருக்க முடியும், சண்டை போடாம இருக்க முடியும். ஆமேன். ஏன்னா நான் எல்லாத்தையும் கடந்து தான் வந்திருக்கேன். அப்போது அந்த ரூமில் ஆண்டவரே நன்றி அப்படின்னு நான் சொல்லி முடித்தேன் பாருங்கள். அப்படியே அந்த ரூமை சுற்றி ஒரு ப்ரெசன்ஸ் இருந்ததை நான் பார்த்தேன். இப்போ அந்த ரூமில் யாருமே இல்லை, 2 பிள்ளைங்களும் நானும் மட்டும்தான். கொஞ்சம் நேரத்தில் எந்திரிச்சாங்க. பிள்ளைங்கள்ட்ட நான் கேட்டேன், வாங்க பாத்ரூம் போகிறீங்களா, உங்களுக்கு வலிக்குதா கேட்டப்போ இல்லைம்மா எனக்கு வலிக்கலன்னு சொன்னாங்க. அது எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுங்களா. ராத்திரி வந்து மிராக்கிளின் இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு வந்து தொந்தரவு பண்ணுறான்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் அடி வச்சுட்டாங்க முதுகில். எனக்கு அது வந்து தாங்கிக்கவே முடியல. பாஸ்டருக்கும் ரொம்ப கஷ்டமாயிருச்சு, என்ன இப்படி அடிச்சிட்டாங்களே அப்படின்ட்டு. அவள் அடித்தோன்னே தான் அவள் வந்து கொஞ்சம்
ஓரளவுக்கு விட்டு கொடுத்தா அதுக்கப்புறம் தான் அவங்களால இன்ஜெக்ஷனே அதெல்லாம் வந்து என் ராத்திரி என் மனசு ஃபுல்லாக பாரமாக இருக்கு. ஐயோ இப்படி வந்து நம்ம பிள்ளைய நம்ம அடிக்கும்போது நம்மளுக்கு தெரியல, இன்னொருத்தர் வந்து பிள்ளைய அடிக்கும்போது அது ரொம்ப பெரிய இதாக இருந்துச்சு. பாரப்பட்டுட்டு நைட்டு நான் படுத்திருந்தேன். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சோன்னே நன்றி சொன்னோன்னே அந்த ரூம் ஃபுல்லாக ஆண்டவருடைய பிரச்சனை நிரப்பிச்சு. பிள்ளை எந்திரிச்சு கேட்டால் பிள்ளை வலிக்கலன்னு சொன்னான். அது எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியம் தெரியுமா? அவள் என்ன வலிக்கலான்னு சொல்கிறது, அது சாதாரணமாக விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் செஞ்ச சின்ன சின்ன நன்மைகளுக்காக நம்ம நன்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். வித்தின் ஃபியூ டேஸ், வித்தின் கொஞ்ச நேரத்துலேயே அவங்க எல்லாம் நார்மல் ஆனாங்க. அழகாக திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். எந்த கடினமான சூழ்நிலையிலையும் ஒரு வார்த்தை நன்றி நீங்கள் சொல்லும்போது ஆண்டவர் அந்த சூழ்நிலையே மாற்றி தருகிறாரு. புலம்பும் போது அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் கசப்பு வருது, இன்னும் கொஞ்சம் கஷ்டம் அதிகமாக வருது. அப்போது நான் இன்னும் கொஞ்சம் புலம்பிட்டு இன்னும் கொஞ்சம் அழுதுகிட்டே இருந்தேன்னு வைங்களேன், பிள்ளைங்க செய்கிற ஒவ்வொன்றுமே எனக்கு எரிச்சலாக தான் இருந்திருக்கும். ஆனால் அந்த இடத்துல நன்றி சொல்லும்போது ஆண்டவர் பல கதவுகளை திறக்கிறார். ஆமென். இன்றைக்கி நான் சொல்கிறேன், உங்களுக்கு முன்பதாக என்ன வேணால் இருக்கலாம், ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளாக இருக்கலாம், உடம்பு உங்களுக்கு சரியில்லாத சூழ்நிலையாக இருக்கலாம், கடினமான காரியங்களாக இருக்கலாம், அந்த நாளில் நான் என்ன பண்ண போகிறேன்னு யோசிக்காமல் இருக்கலாம். அந்த நாளை ஆரம்பித்தோன்னு சொல்லுங்கள், ஆண்டவரே உங்களுடைய கிருபையும் தயவும் எங்களோட வாழ்க்கையில் பெரியவைகளாக இருக்குது. ஆமென். எங்களுக்கு நல்லா தெரியும் எங்கள் வாழ்க்கை மேலே நீங்கள் அதிகமான கிருபையும் தயவையும் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு. ஒரு வசனம், சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உங்களுக்கு ரொம்ப முடியலன்னா இந்த வசனத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள். சங்கீதம் 5:12. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். காருண்யம் என்னும் கேடகத்தினால், ஃபேவர்னால என்ன பண்றாராம், அவர் என்ன பண்றாராம், சூழ்ந்துக்கிறாராம். இப்ப நடுவுல ஒரு பொருள் இருக்குது, அதை சூழ்ந்து அவர் என்ன பண்ணியிருக்காராம், ஃபேவர்ல சூழ்ந்திருக்காராம். யாரும் என்னை லெஃப்ட் சைட்ல வந்து அட்டாக் பண்ண முடியாது, ரைட் சைட்ல வந்து அட்டாக் பண்ண முடியாது, சைட்ல வந்து அட்டாக் பண்ண முடியாது, எந்த இடத்துலயும் வர முடியாது. அவர் என்னை சுத்தி பாதுகாப்பா இருக்கிறாரு. ஆமென். எல்லா பயமான சூழ்நிலையிலையும் நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் கர்த்தாவே நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை என்ன பண்ணியிருக்கிறீங்களா, சூழ்ந்து கொண்டிருக்கிறீர். எனக்கு முன்பக்கம் போறீங்க பின்பக்கம் போறீங்கன்னு சொல்லல, ஆனா என்னைய சுத்தி சுத்தி வளைஞ்சிருக்கிறீங்க. குழந்தைங்க வந்து நம்மளை இப்படி பிடிச்சிக்கிட்டாங்கன்னா நம்ம இப்படி பிடிச்சிக்கிறோம்ல, யாருமே அவங்களை என்ன பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறாரு. ஆமென். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க, ஆண்டவரே எனக்கு முன்பதாக இன்னைக்கு நீங்கள் திறந்த வாசலை வச்சிருக்க போறீங்க. நான் சொல்ல சொல்ல நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறீங்களா இந்த வார்த்தைகளை மட்டும்? ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு முன்பதாக இந்த நாளில் திறந்த வாசலை வச்சிருக்கிறீங்க, திறந்த வாசலை வச்சிருக்கீங்க, சமாதானத்தை வச்சிருக்கிறீங்க, நீங்க என்னைய வழி நடத்த போறீங்க, நீங்களே எனக்கு தைரியமா இருக்க போறீங்க, நீங்களே எனக்கு தைரியமா இருக்க போறீங்க, என் பிள்ளைகளை பாதுகாக்க போறீங்க, என் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல இருக்க போறாங்க, என் குடும்பத்துல சமாதானம் பெருக போகிறது, என் கிச்சனை நீங்க ஆசீர்வதிக்க போறீங்க, எனக்கு எந்த வியாதியும் அணுக போவது கிடையாது, இதுவரைக்கும் வந்த வியாதியையும் என் தேவன் ஒன்றுமில்லாமல் செய்ய போகிறாரு. இப்படி ஒரு நாள் ஆரம்பிச்சீங்கன்னா அது உங்களுக்கு எப்படி இருக்குது? ஆமென். இப்படி ஒரு நாள் ஆரம்பிச்சிங்கன்னா அது எப்படி இருக்குது? எல்லா சூழ்நிலையும் பார்த்து நம்ம குழம்பி பயந்து போயிருக்கக்கூடாது. ஆனால் வாயிலிருந்து நன்மையான வார்த்தைகளினாலும் நன்றியினாலும் நீங்கள் ஒரு நாளை ஆரம்பிக்கணும். ஆமென். எனக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு எப்படிப்பா நான் நன்றி சொல்கிறது? எனக்கு இருந்த சூழ்நிலைக்கு நான் நன்றி சொன்னேன், ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தார், அதைவே தான் நான் உங்களுக்கும் வந்து சொல்கிறேன். எவ்வளோ மோசமாக இருந்தாலும் நன்றி சொல்லுங்கள், கர்த்தர் அந்த இடத்துல பெரிய ஆசீர்வாதங்கள் தருவார். இதுக்கு வேதத்தில் நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது, ஆனால் நம்ம ஆண்டவரே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நீங்கள் ஆதியாகமம் போங்க, 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பூமியானது எப்படி இருந்துச்சா? ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சா? பூமியானது ரொம்ப மோசமாக இருந்துச்சான், டார்க்னஸ் இருந்துச்சான், ஒன்றுமே இல்லையா. நம்மளோட யோசிச்சு பாருங்க, காலையில் எந்திரிச்சோன்னா சில சமயம் நம்ம வீட்லேயும் சூழ்நிலை அப்படி தான் இருக்கும், ஒழுங்கீனமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒன்றுமே செய்யாத மாதிரி இருக்கும், எத்தனை நாள் சொல்லியும் அந்த காரியம் வீட்டில் நடக்காத மாதிரியே இருக்கும், என்ன பண்ண போகிறோன்னு தெரியாத மாதிரி இருக்கும். அதே சூழ்நிலை தான் யாருக்கும் வந்துருக்குது, ஆண்டவருக்கு வந்திருக்கு. அழகாக சிருஷ்டித்துட்டு போனார். திடீர்னு வந்து பார்த்தா பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் என்ன இருந்துச்சா? இருள் இருந்துச்சு.
விழுந்துச்சு, என் வாழ்க்கை இப்படி போயிடுச்சே, ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சே, இருட்டாக போயிடுச்சே, எங்கே திரும்பினாலும் ஒன்றுமே கண்ணுக்கு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு ஆண்டவர் உட்கார்ல டக்குன்னு சொன்னாராம், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். ஆமென். இன்னைக்கு உங்களையும் நான் பார்த்து சொல்கிறேன், என் வீடு இருட்டாக இருக்குதே, ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சே, ஒழுங்கீனமாக இருக்குதே, என்ன பண்ணன்னு தெரியாமல் உட்காந்துருக்குறோமே, கடன் கட்டுறதுக்கு என்ன பண்ணன்னு தெரியலையே, இந்த பிள்ளைங்க ஒன்றும் நான் சொல்கிறத கேட்க முடியலையே. இதே சூழ்நிலை தான் ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் இருக்குது. ஆண்டவர் உடனே சொல்லியிருக்காரு, வெளிச்சம் உண்டாக கடவுது. ஆமென். அந்த மாதிரி இன்னைக்கு நான் சொன்ன ஒரு சில காரியங்களை நீங்கள் வாழ்க்கையில் காலையில் எந்திரிச்சோன்னு சொல்ல போகிறீங்க. ஆமென். ஆண்டவர் எனக்கு முன்பதாக திறந்த வாசலை நீங்கள் வைக்க போகிறீங்க, என் குடும்பத்துக்கு நல்ல சமாதானத்தை தர போகிறீங்க, என் பிள்ளைகளின் வாழ்க்கையை நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறீங்க, என் குடும்பத்தில் வீட்டில் எதெல்லாம் ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்குதோ அதையெல்லாம் நீங்கள் நிரப்ப போகிறீங்க. இன்னைக்கு இந்த நாள் முழுவதும் நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன், என் உடம்புல எந்த வலியும் நான் பார்க்க போகிறதே இல்லை, என் பிள்ளைகளையும் நீங்கள் பார்க்க செய்ய வைக்க போகிறீங்க, அந்த பிள்ளைகள் சந்தோஷமாக இருப்பதை நான் பார்க்க போகிறேன். இந்த மாதிரி சொல்லி சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணாரோ அதையவே நம்மளும் பண்ணி ஆரம்பிக்க போகிறோம். ஆமென். நம்ம வார்த்தைங்கிறது சும்மா இல்லை, சவுண்டு மட்டும் இல்லை. வசனம் சொல்கிறது உங்கள் வார்த்தை ஒரு விதையாக இருக்கிறது. ஒரு விதை நீங்கள் நல்ல விதையை போடும்போது, இல்லை நீங்கள் ஒரு கசப்பான காலையில் எழுந்திரிச்சோன்னு ஒரு புலம்பல், ஒரு கசப்பு, ஒரு எரிச்சல், ஒரு சத்தம், ஒரு தேவையில்லாத வார்த்தை, அதை அன்றைக்கி நீங்கள் புதைக்கிறீங்க. அடுத்தது என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்கள் சுற்றி நடக்கிற எல்லாமே கசப்பாகவே நடக்கும். நீங்கள் ஒரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், தெரியும். காலையில் எந்திரிக்கும் போதே இரிட்டேஷனோடு எந்திரிச்சிங்கன்னு வைங்களேன், கிச்சனுக்குள்ளே போனோன்னா கை தட்டி விட்டு பால் கீழே விழுகிற மாதிரி இருக்கும். ஏதோ ஒன்று நம்ம கிச்சனில் போய் ஒரு சந்தோஷமாக சமாதானமாக போகும்போது நம்ம பொறுமையாக ஒரு கிச்சனை கையாளுவோம். கிச்சனாக இருந்தாலுமே நம்ம கோவமாக இரிட்டேஷனாக போகும்போது நல்லா இருக்கிற பொருள் கூட கீழே விழுகிற, கை தட்டி கீழே விழுகிற மாதிரி இருக்கும். நம்ம வேகமாக செய்யும்போது எதையோ ஒன்று கீழே போட்டுருவோம், டேஸ்ட் இல்லாமல் செஞ்சுருவோம், நல்லா இல்லாமல் செஞ்சுருவோம், பாத்திரத்தை கழுவி டமால்னு போடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் ஒவ்வொன்றா நடக்கும். காலையில் எந்திரிச்சோன்னே நீங்கள் இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது அது ஒவ்வொரு விதையாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் எரிச்சலை விதைச்சிங்கன்னு வைங்களேன், அதை சுற்றி நீங்கள் திரும்பி எரிச்சலான வார்த்தைகளே பேசும்போது அந்த எரிச்சலின் விதையின் மேலே நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறீங்க. திருப்பி எரிச்சலான காரியங்களை நீங்கள் செய்யும்போது அதுக்கு உரம் போடுற மாதிரி அது எல்லாம் மரமாக வளர்ந்து உங்ககிட்ட ஒரு கனி வருது பாருங்க. அதை பறித்து மற்றவங்க சாப்பிடும்போது சொல்கிறாங்க, ஐயோ என்ன இவ்வளோ கசப்பாக இருக்குது. நம்மக்கிட்ட இருந்து வர கனி எப்படி இருக்குதா? கசப்பாக இருக்குது. அதே காலையில் எழுந்திரிச்சோன்னே ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிட்டு நீங்கள் ஆரம்பிக்கும் போது நல்ல விதையை ஒன்று விதைக்கிறீங்க. நல்ல விதையை ஒன்று விதைச்சிட்டு நீங்கள் செய்கிற செயல் நல்ல செயல்னால வேதத்தை வாசிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, அந்த விதைக்கு நல்ல ஒரு தண்ணியை ஊற்றுறீங்க, நல்ல ஒரு உரத்தை போடுறீங்க. அழகாக அந்த மரம் அப்படியே வருது. அது கனிகள்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. அதை பறித்து சாப்பிட்ற ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எப்படி இருக்குது? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. என்கிட்ட காலேஜில் பேச வந்த ஒரு பொண்ணு சொல்லுது, அது பாவம், அதுக்கு சைல்ட்ஹுட்டில் அதோட குழந்தையாக இருக்கும்போது அதுக்கு நிறையா சகிச்சு கொள்ள முடியாத நிறைய காரியம் அதோட மனசில் நடந்தனால அவங்களோட பெற்றோரை அந்த பிள்ளைனால மன்னிக்கவே முடியல. எங்கள் அம்மாவை என்னால் மன்னிக்கவே முடியாது, எங்கள் அப்பாவை என்னால் மன்னிக்கவே முடியாது, அவர் உயிரோடு இல்லை ஆனால் என்னால் மன்னிக்க முடியாது, எங்கள் அம்மாவை என்னால் மன்னிக்கவே முடியாதுன்னு அந்த பொண்ணு மேலே, அந்த பொண்ணு நல்லா படிக்கிற பிள்ளை, அதுக்கு அப்படியே மனசெல்லாம் அவ்வளோ கசப்பு அப்பா அம்மா மேலே. அப்போ நான் சில காரியங்களெல்லாம் சொல்லி கொடுத்து இந்த எக்ஸாம்பிளை நான் சொன்னேன், மரத்தை போல தான் நீ கசப்பை வளர்த்த உங்ககிட்ட இருந்து வர கனிகள்லாம் கசப்பாக இருக்கும். இந்த மாதிரி சொல்ல அந்த பொண்ணு ஒரு வார்த்தை சொல்லுது, நான் நல்லா படிப்பேன், நான் ப்ரொஃபிஷியன்சி ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு கூப்பிட்டு அவார்டு கொடுப்பாங்க, அந்த மாதிரி அவார்டு கொடுக்குறாங்க, நான் ஸ்டேஜில் போய் அந்த அவார்டை வாங்கிட்டு கீழே இறங்குறேன், என் மனசில் ஒரு சந்தோஷமே இல்லை மேம் அப்படின்னு சொல்லுது. நான் அப்போ சொன்னேன், அவ்வளோ நல்லது, நிறைய பேர் அவ்வளோ படிச்சுமே அந்த மார்க்கை வாங்க முடியல, நீ நல்லா படித்து நல்ல மார்க் வாங்குற, ஆனால் உன் மனசில் ஏன் அந்த சந்தோஷம் இல்லை அப்படின்னா, இப்போ வரைக்குமே அவங்க அப்பா அம்மாவை மன்னிக்காமல் அந்த கசப்பு உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கிறனால அவள் எவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் எவ்வளோ இது பண்ணாலும் அவளால் அதை சந்தோஷமாக என்ன பண்ணவே முடியல, பேசவே முடியல. சில பிரச்சனைகளை எல்லாம் அவளுக்கு சால்வ் பண்ணி விட்டு அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி பேச வச்சு, அவங்க அம்மா கூட தினமும் அவளை பேச வச்சு, இந்த மாதிரியெல்லாம் சில இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அன்றைக்கி சாயந்தரம் போகும்போது அவ்வளோ சந்தோஷமாக சிரித்து பேசுகிறான். ஒரு சின்ன சந்தோஷம்தான், ஒரு சின்ன இதுதான். ஆனால் ஒருத்தரை மன்னிக்காமல் கசப்பு இருக்கிற வரைக்கும் அது நல்லாவே இருக்காது. ஆனால் மன்னிச்சு நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது என்கிட்ட இருந்து வர கனிகள்லாம் எப்படி இருக்கும்? நல்லாயிருக்கும். அதுதான் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள்குள்ளே போனாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அந்த நாளை ஆரம்பிங்க. எனக்கான எல்லா ஃபேவரையும் என் ஆண்டவர் அந்த நாளில் செய்து முடிப்பார். ஆமென். ஓகே, ஆண்டவர் எனக்கு செய்கிறாரு அப்படின்னோடனே எல்லாமே எனக்கு கரெக்டாக அமையும்னு இல்லை.
யோசேப்பு மேலே ஆண்டவருடைய கிருபையும் தயவும் இருந்துச்சா? தாவீது மேலே இருந்துச்சா? மோசே மேலே இருந்துச்சா? எல்லாத்து மேலேயும் இருந்துச்சு. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க எல்லாருமே ஒரு கஷ்டத்தின் பாதை வழியாக தான் போனாங்க. யோசேப்புக்கு ஆரம்பத்தில் யாருமே யோசேப்பு புரிஞ்சுக்கவே இல்லை. ஆனால் யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான்னு போட்டிருக்கு. எடுத்துக்கலாமா? ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்கள். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு, இவ்வளோ தூரம் அவன் கூட கர்த்தர் இருக்கிறாரு, அவன் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்கிறத எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுமே யோசேப்பு மேலே அவ்வளோ பெரிய பழி போடுறாங்க. ஒரு எஜமான் பார்க்காம ஒருத்தரை இந்த இடத்துல உட்கார வச்சிருப்பாரா? கண்டிப்பாக உட்கார வச்சிருக்க மாட்டார். அவ்வளோ நல்லா பார்த்து கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறாரு, ஒரு தெய்வம் யோசேப்போடு கூட இருக்குது, எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட மனைவி அப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை அவங்களுக்கு எதிராக பண்ணி அவனை ஜெயிலில் பிடிச்சி போடுற அளவுக்கு பண்ணுறாங்க. நான் இந்த இடத்துல சொல்கிறேன், ஆண்டவருடைய கிருபை அவங்க கூட இருக்குதுன்னு தெரியும் போது சில மனுஷங்க அதை சந்தோஷமாக எடுத்துருப்பாங்க, சில மனுஷங்க அதை சந்தோஷமாக எடுத்துக்கவே மாட்டாங்க. ஆனால் அவங்க எவ்வளோ தீமை பண்ணாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றி தருவார். ஆமென். வசனம் சொல்கிறது, நீங்கள் விடுகிற ஒரு கண்ணீர் கூட வேஸ்டே இல்லை. அந்த கண்ணீருக்கு கூட பதில் தருகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாரு. ஒரு புலம்பல் கூட நீங்கள் ஆண்டவர்கிட்ட புலம்புற எதுவுமே வேஸ்டே இல்லை. என் கர்த்தர் எல்லாவற்றுக்கும் பதில் தந்து என்னைய ஆண்டவர் ஒரு நாளில் அழகாய் கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமென். அதனால நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, காலையில் எந்திரிக்கும் போது தயவு செய்து புலம்பிட்டு அந்த நாளை ஆரம்பிக்காதீங்க. ஏன்னா பொதுவாக லேடிஸ் பண்ணுற அந்த ஒரு தப்பு என்னன்னா, காலையில் எந்திரிக்கும் போதே டென்ஷனாக எந்திரிப்போம். இந்த நாளில் என்ன பண்ணுறது, பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுறது, சமையல் என்ன பண்ணுறது, இது என்ன பண்ணுறது, அது என்ன பண்ணுறது, அப்படி ஆரம்பிக்கிறதுனால மத்தியானம் ஆக அது ரொம்ப இரிட்டேஷன் ஆயிடுது. சாயந்தரம் எல்லாரும் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தால் அப்பையும் நம்ம எரிஞ்செரிஞ்சு விழுகிறோம். திரும்ப ராத்திரி படுக்கும்போது டென்ஷனோடு படுக்கிறோம். இதே அப்படியே அடுத்த நாள் காப்பி ஆகுது. ஆனால் ஒரு நாள் ஆரம்பிக்கும் போது கர்த்தருக்கு நன்றி சொல்லிட்டு, அவருடைய கிருபைகளுக்கு நன்றி சொல்லிட்டு ஆரம்பித்து பாருங்களேன், அந்த நாள் முழுவதும் சந்தோஷமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி உங்களை சொல்ல வச்சேன்ல சில காரியங்கள். ஆண்டவர் எனக்கு முன்பதாக திறந்த வாசலை வச்சுருக்கிறாரு, ஆண்டவர் எனக்கு முன்பதாக சமாதானத்தை வச்சுருக்கிறாரு, என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறாரு, என் பிள்ளைகளை பாதுகாக்கிறாரு, என்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலிருந்து என்னை வெளியே கொண்டு வராரு, என் கடன்களை எல்லாம் சீக்கிரம் கட்ட வைக்க போகிறாரு, என் உடம்புல இருக்கிற வலிகளுக்கெல்லாம் சீக்கிரம் ஒரு நிவாரணத்தை என் ஆண்டவர் தரப்போகிறாரு. இந்த மாதிரி சொல்லி சொல்லி ஒரு நாள் காலையில் நீங்கள் ஆரம்பிக்கும் போது, நான் சொன்னேனேங்கிறதுக்காக கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், அந்த நாள் முழுவதும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத பார்ப்பீங்க. ஆமென். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.